தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. விசுவாசமும் நம்பிக்கையும் 1 பேதுருவின் புத்தகம் 1:21 இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். விசுவாசமும் நம்பிக்கையும். இன்னையோட டைட்டில் பாருங்க, விசுவாசமும் நம்பிக்கையும். அப்போ விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையும் கொடுத்தார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படி அவருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எதற்கு எழுப்பினார் அப்படின்னா, மரித்தோர்ல இருந்து எழுப்புனது தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். தேவன் யாருங்க, இயேசு யாரு, ஆவியானவர் யாருன்னு நீங்க கேட்டு குழம்பாதீங்க. 3 பேருமே ஒன்றுதான். ஒரு தாய் பிள்ளைக்கு பாருங்க அம்மாவா இருக்க முடியும், கணவனுக்கு மனைவியா இருக்க முடியும், அம்மா பாருங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க முடியும். அப்போ 3 விதமா இருக்கிறோம். அதுக்காக வேற வேற ஆள் கிடையாது. அதே போல நாம் தேவனை பாருங்க நம்பணும், தேவனை எதிர்நோக்கி இருக்கணும், கடவுளை நோக்கி நம்ம காத்திருக்கணும். அவர் தான் நமக்கு செய்வார், அவர் தான் நமக்கு தேவன், நமக்கு மேல ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர், படைச்சவர் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பதற்கு மரித்தோர்ல இருந்து எழுப்பினாராம். ஜீசஸ் எதுக்காக உயிரோட எழுப்பினார் அப்படின்னா, அவர் மேல தேவன் மேல நம்பிக்கை வைக்கணுமா. கடவுள் ஒருத்தர் உயிரோட எழுப்பியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில தேவன் உங்களை எழுப்புவார். உங்கள் மத்தியில பாருங்க, வாழ்க்கையில இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன், செத்து போன மாதிரி இருக்கு என் வாழ்க்கை, இனியெல்லாம் எழும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு உதாரணம்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்புனது நிஜம், அது உண்மை, சரிங்களா? ஆனா அது சத்தியமானது, சத்திய வேதாகமத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை கூட பாருங்க, மனிதனால ஏதோ தீர்மானிச்சு எழுதி வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்படி கிடையாது. ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். அப்போ ஆண்டவரை எழுப்பின காரணமே என்னன்றத இந்த வசனத்தை படிக்கும்போது தான் நான் கற்றுக்கொண்டேன். எதுக்குன்னா, தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் உயிரோட இருந்தா, உயிரோட அவரால் எழுப்ப முடியும் அப்படின்னா, பாருங்க செத்து போய் கிடக்கிற வாழ்க்கையை கூட தேவன் எழுப்புவார். இனி உங்க வாழ்க்கையில இனி வாழ்க்கையே கிடையாது, செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்ப வாழ்க்கை செத்து போயிடுச்சா? பிசினஸ் செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையில இனி முன்னேறவே முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் பேசி உங்களை எல்லாருமே பாருங்க ஒரு நெகட்டிவ் தாட்டை உருவாக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் செத்து போனவர்களை உயிர்ப்பிக்க கூடுமானால் தேவகுமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழும்பி அவர் காட்சி கொடுக்க வைக்கிறார். பாருங்க 1, 2, 3 நாள் அப்படி கிடையாது, 40 நாட்கள் தரிசனமாக பிரத்யட்சமாய் காட்சி அளித்தார்னு வருது. பிரத்யட்சமாய், அதாவது அவரே காட்சி கொடுக்கிறார். கடவுள் பாருங்க, இப்போ எந்த வருஷத்துல எந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தாருன்றது ஒரு கணிப்பின் மூலமாக தான் சொல்லப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே உலக தோற்றம் எப்போ உண்டாச்சுன்னு எந்த விஞ்ஞானினாலும் சொல்ல முடியாது, கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் தான் சாட்சி கொடுக்கணும், நான் தான் கடவுள் அப்படின்றதுக்கு. அவருக்கு முன்னாடி பிறந்தவர் யாரும் கிடையாது. அதனால அவரே பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறது. அவரே பிரத்யட்சமா எல்லார்கிட்டயும் பாருங்க மோசே கிட்ட பேசுறாரு, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேற ஒரு தேவன் இல்லை அப்படின்னு பேசுறாரு. ஏன் தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா வேற யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இல்ல, வேற யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு அவரை விட பெரியவர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதனாலதான் அவர் பாருங்க மனுஷங்க கிட்ட சில வேத மனுஷங்களை பார்க்கும் பொழுது, எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, நான் தான் கர்த்தர், நான் தான் மாறாதவர். எப்படி எல்லாம் பாருங்க ஆண்டவர் ஒரு மனுஷனோட கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறாரு. ஏன்னா என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பாருங்க யாருன்னா சொல்லலாம், இவங்க பாருங்க பியூலா சிஸ்டர், இவங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல நான் பாக்குறேன் இங்க வராங்கன்னு. ஆனா கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்ண யாருங்க வர முடியும்? அவரே தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குமாரனை பார்க்க வேண்டுமா? குமாரன் உயிரோடு எழும்பினார் என்றால் நிச்சயமாக உங்க பிசினஸ் உயிரோட எழும்பும். குமாரன் நிச்சயமாகவே அவர் 40 நாள் தரிசனம் காட்டினார் அப்படின்னா, உங்க வாழ்நாள்ல அவர் தொடர்ந்து காட்சியளிக்க அவர் விரும்புகிற தேவன்.
நிச்சயமாகவே உங்க வாழ்நாள்ல உங்க கூட வந்து வாழ ஆசைப்படுற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல தேவன் மனித குமாரனாக வந்து பிறந்தது எதற்கு? அதுவும் மாட்டு தொழுவத்துல பார்க்கிறோம். மாட்டு தொழுவத்துல பிறந்தாருன்னு சொல்றாங்க. சத்திரத்துல கடத்தப்பட்டார்ன்னு சொல்றாங்க. முன்னணியில கடத்தப்பட்டார் சொல்றாங்க. துணிகளில சுற்றப்பட்டார்ன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக சாதாரண ஒரு குழந்தையாக வந்து பிறந்தது. உங்களையும் என்னையும் நேசித்து உங்களோடவும் என்னோடவும் பழகி அவர் தேவகுமாரன். தேவன் மேல் பாருங்க நம்ம நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கும்படியாக அவர் நம் மத்தியில நம்ம கூட வந்து வாழ விரும்புகிற தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் பிடித்துக் கொள்ளும் பட்சத்துல தேவன் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நாம அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரை விட்டுடுறோமே. எங்க கோட்டை விடுறோன்றத ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும். பாருங்க சொத்துக்கு சொந்தக்காரரே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சொத்து எல்லாம் பின்னாடி வரும்னு பாருங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ல போட்டிருக்கு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் குட்டி போட்ட மாதிரி பின்னாடி வந்துரும். ஆனா ஆண்டவரை பாருங்க தேவன் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததை வச்சு நீங்க நம்ப முடியும். இதுதான் இந்த வேத வசனத்துடைய அர்த்தமா இருக்கு. அப்போ ஆண்டவரை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் தான் விசுவாசம் வரும். நாம் நம்புவோம் தேவனை. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உமண்டையில் வருகிற சுவாமி, நம்பிக்கையும் விசுவாசமும் நாங்க பாக்குறோம்ப்பா. விசுவாசம் நம்பிக்கை அப்படின்னா வேற வேற. நம்பிக்கை என்பது இன்னைக்கு நாங்க நம்பிக்கை வைக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது கொடுத்தா கொடுக்கலாம், இல்ல கொடுக்காட்டினா போலாம். ஆனா விசுவாசம் என்பது ஆண்டவர் சொல்லிட்டாரா நிச்சயமாகவே அது நடக்கும். இன்னைக்கு நாங்க பார்க்கல, ஆனா அது நாளைக்கு நிச்சயமாக நடக்கும் என்பது எங்களுடைய விசுவாசம். அப்போ நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் எங்களுக்கு ஆண்டவரே வேறுபாடை சொல்லி கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கடவுளையே நாங்க நம்ப முடியும்ன்றதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அவர் உயிரோட எழுந்திருக்கிறார் அப்படின்னா எழுந்திருச்சிட்டாரு, எழுந்திருந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு, இன்றைக்கும் எங்கள் பக்கத்துல இருக்காரு, அவர் எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காரு என்று ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நாங்கள் அதை கொண்டு தேவனை அறிய முடிகிறது, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே செத்துப்போன கிரியா இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன் எங்களை கூட இருக்கீங்க என்று குமாரன் எழுந்தது மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து நீங்க வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.